குழுவுலையா? என்ன என்ன நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கிற? என்ன குழுவில் சேர்ந்துக்கிறாங்க? மகளிர் குழுவில் சேர்ந்துக்கிறாங்க. குழுவுலையா? குழுவுலையா? மகளிர் குழு 10 பேர் சேர்ந்தா ஒரு செட்டு. கூத்து விட்டீங்க பாரு, ஆயாமாவோ 3 பேரும் ஒரே மாதிரி சேலை. அது தம்பி பொண்டாட்டிக்கு ஒரே மாதிரி சேலை. அப்படியே பார்த்தா சவுந்தருக்கு அதே மாதிரி சேலை. அதே இதுக்கும் அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி சேலை. அப்படியே அமைஞ்சு போச்சு எல்லாமே. அப்படி அமையோட சென்றாய பெருமாளுடைய அருள். ஆயா டீ கொண்டு வந்துருக்கு குடி. உண்மையான பெண்களாட்டம். நீயா நீ பேச புகாராயா? நீயா போய் உட்காராயான்னு சொன்னது ஒரு தப்பா? அண்ணா அண்ணலகா ஏதோ தூரு வெம்பலகா யாத்தால ஓம்பலகி யாரடா கேட்ட? மானனோட ஏகப்பட்ட சூட்டறன்னு சொல்ற ரத்த நாரவத்த தலைவத்த தேவட பத்த பையன் ஆளப்பார் மூஞ்சப்பார் மொபைல் பார் ஏச்சி கூத்தியா பத்த விளக்கு பார் பிஞ்சு போய் சீமாத்துல வச்சு சாக்கறது இந்த புண்ணையக்கி உன்னை யாரடா கேட்ட? யாரடா கேக்குறீங்க? ஐயோ ஐயோ கொலலுகாரா, ஓய் இப்பேற்பட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டா. இனிமே உசுரோடு இருக்க மாட்டேன். சீக்கிரம் ஜாவு. போறாம நான் உடனே இனிமேல் உசுரோடு இருக்க போறேன். இல்லை, நான் நேராக போய் தங்கவேலு கொட்டையை தின்னு விட்டு சாக போகிறேன். தங்கவேலு கொட்டை திங்க வேண்டாம். 3 பேர் ஒரு பொம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல கத்துக்கடா. கூட பிறந்த பொம்பளைய அக்கா தங்கச்சியாகவும் ஒரு கட்டின மனைவியாகவும் ஒரு பெற்ற தாய் போல நினைக்கிறோம். விரலிட்டு நோண்டி விடுவேன். அதாவது ஒரு ஆம்பளை பார்த்து வாடா போடாங்க கூடாது. பொம்பளைங்கிறவ பூமாதேவி பொறுமையின் பொக்கிஷம்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொறுமை? ஏன் நீ மணிப்பரிசு மாதிரி வாய வச்சுட்டு ஜிப்பு போன மணிப்பரிசு இப்படிதான் இருக்கு. அது மூடாது. தலைவர் பையன் வாய் மணிப்பரிசுங்கிறனால நீ கேட்க மாட்டீங்க. எங்க போய் அவங்க கேட்கறதுக்கு வாய இருக்கிறது அப்படிதான். பெருமாள் கொடுத்தது அப்படி. ஆமா கட்டிங் ஏழுமலையா எங்க ஏழுமலையா கோவிந்தா அவர் அதுவும் இல்லை. பெருமாளே அவரும் இல்லை. சென்றாய பெருமாளே அவர் தான். உனக்கு எல்லாம் கண்ணு இருக்குதா இல்ல டூருக்கு போயிட்டியா? ஏன் போக சொல்ற? அவரு டூர் மாட்ட உனக்கு என்ன வேலை? என்னங்க ஒரு பெண்களை கண்டால் அழகாக பாட்டு நீ போடா. உனக்கு என்ன லவ் பண்றப்ப நீ ஓடணும். என் கூட்டுக்காரன் என்ன கேட்கத்தான் செய்வா அப்படி. ஆமா அவன் வீட்டுக்காரன் எல்லாம் அங்க வச்சுக்கணும். இங்கெல்லாம் வந்தா எல்லாம் ஒண்ணுதான். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ் நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. காட்டக்கூடாது மாட்டக்கூடாது. ஏன் உழவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. நாளுக்கு நாள் நாகரீகமானது போது எனக்கு இந்த பாட்டுல வேண்டாம். லேட்டஸ்டா புது பாட்டு குத்து பாட்டா ஒண்ணு பாடு பாடுவோம். குத்து பாட்டா கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே செத்து போட தாயே ரெண்டு சேர்ந்து சேர்ந்ததுதான் சேரலையோ. ஐயோ ஊர்ல கல்யாணம்னா திண்ணையில கிடக்கிறவன் திணறான். அது மாதிரி அவன் திணறிக்கிட்டே கண்டுக்காத. அது சேர்ந்ததுதான் சேரலையோ. ஐயோ இந்த செவத்து பொண்ணு நெத்தியிலே இந்த செவத்த பொண்ணு நெத்தியிலே அது கடலை கொள்ள ஓரத்திலே வாங்கி வச்சே திருநா போட்டு செத்து போட உட்கார இவங்கிட்ட எங்க போய் லவ் அது சேர்ந்ததுதான் சேரலையோ. மண்டமுக நெத்தியிலே பக்கத்துல அப்பதான் டச் பண்ணலாம். அப்பெல்லாம் வரக்கூடாது. இத வண்ண வண்ண சேரலையோ.
மணமொழி கேட்டாப்படி ஏண்டி மணிப்பரிசு வாய்க்காது இந்த கறிக்கடை எல்லாம் போடுறாங்களா பண்ணக்கோழி வெள்ளை வெள்ளையா வந்து வெள்ளை வெள்ளையா பண்ணக்கோழியா இருக்கு. நான் பண்ண கோழி இது கருக்கோழி ஆமா நான் தான் நீ கறிக்கோழி அப்படியே ஏத்தி எண்ணெயில வச்சு விட்டு அப்படி கருக்கோழி கிழிச்சு வச்சிருவேன் ரெண்டு பேரும் ஏன்னா நல்லா இருக்கிற பொருள் எதுல கிழிக்கிறீங்க? நல்லா இருக்கிற பொருள் எதுல கிழிக்கிறீங்க? நாங்க கிழிப்போம் தைப்போம் உங்களுக்கு என்ன பேசாம இருக்கும் மாபெரும் தெய்வீக சபை தேவலோகத்தில் கூடினால் இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கு ஒரு ராஜ்யசபை ஒரு ராஜ்ய புண்ணியமான சபை இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழும் சிறந்த அழகு திரு தாய் திருநாடு இந்நாட்டின் பெயர் என்ன? ஐயோ சாமி என்னமோ என்ன பேருங்க புளியம்பட்டியா பெத்தாம்பட்டி. நாளைக்கு சம்பளம் அங்கதான் யார் புளியம்பட்டின்னு சொன்னது அம்மா பெத்தாம்பட்டி ஸ்தலம் என்றால் ஒரு சொந்தமான தாய் திருநாடு. சரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இந்த சென்றாய பெருமாளுக்காக புரட்டாசி 2ஆம் கிழமையை முன்னிட்டு நாடகம் வைத்தவர் யாரு? அதான் அவங்க உட்கார்ந்துருக்காங்களா அவங்க பேரு ராயப்படி இழுத்து வந்துட்டான். அவங்க பேர் தாமா அந்த பேப்பர்ல இருந்தாங்க அந்த பேர் சீட் எடுத்தியா? இல்ல இன்னும் அது எவ்வளவோ அதிகமா அவர் வீட்டு போட்டுனா தானே எடுக்கிறது. இருக்கிற மாதிரியா விடுறாங்க போட்டா தானே எடுக்க முடியும். நாம 100 ரூபா போட்டா அவங்க 500 ரூபா போட்டு எடுத்துக்கிறாங்க படிச்சவரா குடிச்சவரா? எல்லாம் யாரு பேத்தாங்கன்னு தெரியல யாரு செஞ்சாங்க இன்னும் சென்றாய பெருமாளுக்காக சிவதாபுரம் பனங்காட்டை சேர்ந்த இந்த சக்கிவேல் அவர்களும் பிரேமா அவர்களும் தேவிகா அவர்களும் புனிதா அவர்களும் மாலதி அவர்களும் மணிகண்டன் அவர்களும் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவற்று பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆண்டவனுக்கு வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணமாக ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? குசல நாடகம். அது வைக்கலான்னு அவங்க குசலம் பேசி தப்பி போயிட்டாங்க. நீங்க அந்த நாடகம் ஒரு பக்தியில சிறந்த நாடகம் என்றும் 16 ஆயுள் பெற்ற பக்த மார்கண்டையன் பிறப்பு. அதே பொறுப்பு. ஆமா நாடகத்தில் நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன வாய் இடிக்காத சாணி கரைச்சு வாயில ஊத்தி என்னமோ தெரியல உன்னை பார்த்தல தொப்புடு கீழே புரு 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 அப்பயே அவர் மட்டும் குழம்பு திங்காதன்னு அவர் மட்டும் குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்து இந்த தொப்புடு கீழே புரு புருன்னா புசு வருதுன்னு அர்த்தம். சத்தியமா நான் குழம்பு ஊத்துறவங்க ரசம் தானே தின்னேன். தட்டப்பயிர் கத்திரிக்காய் அது தின்னவரே அந்த பின்னாடி இருக்கிற சாமியா இருந்தா நான் தின்னதுக்கு உனக்காக தொப்புடு கீழே புரு புரு. நாடகம் அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அது மட்டும் இல்ல இந்த பணியும் பாராளும் உண்மையிலே இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா நாம ரொம்ப நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து கலா ரசிக பொதுமக்களும் அவருடைய குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழ வேண்டும் ராமும் இருக்கணும். இன்னும் அது மட்டுமல்லாமல் நம் தெருக்கூத்து கலையை இந்த உலகமெல்லாம் பரப்பக்கூடிய இன்னும் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அருமையான நல்ல உள்ளம் அண்ணாராக விளங்கக்கூடிய செல்வண்ணன் அவர்கள் செல்வம் கிராமிய தெருக்கூத்து என்ற யூடியூப் சேனல் மூலியாக நாம நம்மளுடைய தெருக்கூத்து கலையை இன்று பார்ப்பவர்கள் நாளை பார்க்கலாம், நாளை பார்க்காதவர்கள் நாளை மறுநாள் பார்க்கலாம். அப்படி என்று இந்த உலகமெல்லாம் பரப்பக்கூடிய இன்னும் செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனலும் இன்னும் நம்ம அருமை அன்னாராக விளங்கக்கூடிய ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல பெருமாள் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழ வேண்டும். வணக்கம் வந்தனம் நமஸ்தே. முகத்தழகி அம்மா தூரப்பட்டழகி ஐயே நம்ம யோசனை அம்மா தரமா
பின்னாடி கழுத கட்டு நம்ம பாட்டு அவ்வளவு மோசமாதான் அம்மா ஆடியா கழுதுக்கே பிடிக்கல பாட்டு அம்புட்டு மோசமாக இருக்கு நம்ம பாட்டு. அம்மாவும் இல்ல அக்காவும் இல்ல ஆயாவும் இல்ல என்ன பார்த்தா வயசான கிளவி மாதிரியே தெரியுது இல்ல அப்படியே பல்ல உடச்சு விட்டு தெரிஞ்சுக்க இது பொச்சி தொடக்கிற கையில என்ன தொடப்படாது. ஆமா யார் நீ என்ன பேர்? என்னுடைய பெயரோ தெய்வக்கண்ணி. தேவப்பண்ணியா? என்ன தேவப்பண்ணி? ஆகவே தள்ளவே இருப்பாங்க தேவப்பண்ணி இல்ல அப்பதான் நினைக்கிறேன் இப்படி வெள்ளப்பண்ணியா தேவப்பண்ணியா வெள்ளப்பண்ணியா கருப்பு பண்ணி பார்த்துருக்கோம் தேவப்பண்ணி பேசுவியா நல்லா இருக்குது. இன்னொரு தடவை இப்பெல்லாம் ஆள் மாறிக்கிச்சு. அடிக்கிறது இல்லையா? ஆம்பளை அடிக்கிறது பொம்பளை தான். என்ன செய்யறது? தேங்காய் மட்டம் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு போவாங்க. எதுக்கடி துண்டிக்குது அத்தமாவளே ஆமா தேவப்பண்ணியாக தெய்வக்கண்ணி தெய்வக்கண்ணின்னு 2 உதடு ஒட்டணும். உதடு ஒட்டு சொல்லு. ஆமா இன்னும் பேசாதா என்கிட்ட பேசாதடா. நான் ஒரு நோபாலிசி உனக்கு ஆயா உனக்கு கட்டி எண்ணெய் கொடுத்துருவான். கொஞ்சம் கடுகு வாங்கி ஆட்சி தின்னு போட்டு போ. தேவக்கண்ணியாக நீ தெய்வக்கண்ணி. ஏன் உனக்கு தொங்குது? அது அப்படிதான் கல்யாணம் வாயா உன்னை பெக்கும் போது அப்படி பாலை ஊற்றி பெக்கல செஞ்சாங்க. ஆமா தேவக்கண்ணியா அப்படி குறுங்குது. தேவக்கண்ணியா அப்படியே தூக்கி சுழட்டி எரிஞ்சனா துணி விடு துணி விடு துணி விடு உடம்புக்கே சரியில்லைங்க நீங்க விட்டுறாங்க. நான் எப்படி பிறந்தேன்? என் தாய் தந்தை யாரு? எப்படி பிறந்து எதுல பிறந்த? நீ தப்பா நினைக்கூட. ஒருத்தர் வரத்துல பாக்குறாங்க தவத்துல பாக்குறாங்க. ஆமா நீ ஒண்ணு வரமா வாயை போது அதை அறுத்து வச்சு வாயை கட்டி போடுவாங்க. அது என்ன தேவாதி தேவலல்லா
தேவ கண்ணிங்கிறீங்களே எப்படி பிறந்தீங்க? அதையே தேவாதி தேவர்களும் அசுராதி கூட்டங்களும் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். சரி, எதற்காக தேவ அமிர்தம் கிடைஞ்சாங்க? கையை உடைச்சு மணிக்கட்டோட சூத்தம் ஆகி போச்சு. ஜாக்கிரதையா இருந்துச்சு. என்ன இப்ப தப்ப தவறு ஆகி போச்சு. ஏதாவது தரலான்னு நினைச்சேன். சரி சொல்லு. நீ வேணாம். தூர்வாச மகாமுனிவராகப்பட்டவன் தேவர்களுக்கு சாபம் அளித்தார். எப்படி? என்ன ஊர்வாசர் என்ன சொன்னாரு? தூர்வாசர் என்னை மதிக்காமல் இருந்தபடியால் நரைத்திரை மூர்ப்பு பிணை என்று சொல்லக்கூடிய அனைத்து நோய்களும் தேவர்களுக்கு அணுக வேண்டும். அதாவது தூர்வாசரை தேவர்கள் மதிக்கல. ஆமா, அதனால என்ன மதிக்காதவங்களுக்கு நோய் வருட்டு அப்படின்னு நரைத்திரை மூர்ப்பு பிணி இப்படி என்று சொல்லக்கூடிய 4 அணுக வேண்டும் என்று சொல்லி தூர்வாசர் சாபம் கொடுக்க இதை அண்ணனாகப்பட்ட பெருமாளிடம் சொல்ல எங்க இந்த ஆதி பரந்தாமனாக விளங்கக்கூடிய எம்பெருமாள் தேவ அமிர்தம் கிடைக்க வேண்டும். இந்த பிணி பீடையெல்லாம் போகிறதா தேவர்கள் அமிர்தம் கிடையாது. ஆமா, அமிர்தம் கிடைந்து அந்த அமிர்தத்தை புசித்தால் மட்டுமே அந்த சாபம் நீங்கும். ஓ, தேவ அமிர்தம் கழிச்சு அந்த அமிர்தத்தை பிசுக்கணும். கதையில கண்ணிட்ட எல்லாம் அப்படி தேவாமிரத்தை குடிச்சா பெருமாள் சொல்ல திருப்பார்கடலை ஒரு பாண்டமாக வைத்து மந்தரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாக வைத்து சந்திரனை தூணாக தரித்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணை கயிறாக பூட்டி தேவர் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள் கடல்ல. ஆமா, அப்படி தேவ அமிர்தம் கிடைக்கும் பொழுது அந்த அமிர்தத்தின் வழியாக முதலில் என்ன பிறந்தது? என்னன்னு தெரியல. நான் அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு நல்லா உட்கார அந்த 3 செல்லு பேட்டரி தெரியும். அதாவது தேவாமிர்தம் கடையிறப்ப அதுல என்ன பிறந்தது? கற்பக விருட்சம். விருட்சம் என்றால் மரம். ஆமா, காமதேனு பசு, இன்னும் 32 படி உள்ள சிம்மாதனம் அப்படி என்று சொல்லக்கூடிய தாரை என்ற பெண்ணும் அதிலே பிறந்தாள். இவங்க ஒவ்வொன்னா கடைய அதுல ஒவ்வொன்னும் எந்திரிச்சுக்கிட்டே இருக்குது. பெண்களிலே முதலில் பிறந்தவர் யார் தெரியுமா? பொம்பளைங்க பிறந்தவங்க யாருன்னு அவர்தான் முதவி. முதவி. நான் பொம்பளை இல்ல, ஆம்பளையா? என்ன போய் மூதேவி மூதேவி? மூதேவி என்றால் ஒரு பெண்ணு. முதலாக மூதேவி என்று சொல். அந்த அம்மா தான் நல்லது. மூதேவி என்றால் உலகத்திலேயே அந்த அம்மாவை கெட்டதா நினைக்கப்படாது. மூதேவி என்றால் என்ன தெரியுமா? அதுதான் தூக்கம். ஆமா, ஏன்னா ஒருத்தி பானு சொன்னா வரமாட்டா, ஒருத்தி வராதேன்னு சொன்னா வருந்த வருவாள் ஒருத்தி, வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் நம்மை தேடி வருவாள் ஒருத்தி. அந்த அம்மா வந்தா போதும். நாம வருந்தனாலும் வருந்தலைனாலும் எனி டைம் நம்ம கூட இருப்பவன் நல்லவங்கிட்ட இருப்பா, கெட்டவங்கிட்ட இருப்பா. நீ யாருகிட்ட இருப்ப? சரி, அப்படியே மூதேவி பிறந்தது. இரண்டாவது ஸ்ரீதேவி, கலைமகள், அலைமகள், மலைமகள். நாங்க 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தோம். அப்புறம் 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்து நாங்கள் 7 தெய்வ கன்னிகளும் பிறந்தோம். அந்த தேவ கன்னிகள் இந்த 7 பேரும் நீங்க அதுல பிறந்தோம். சப்த கன்னிகள் அதில் பிறந்தவர்கள். எத்த கன்னிகள் இருக்கு? எத்த கன்னிகளா? ஒவ்வொன்றும் சொல்லக்கூடிய அடையோர் பேசுறானவங்க என்ன சொல்லு பாக்கலாம். நீ நல்லா கேளுங்க, நல்லா யோசிச்சு கேளு. சொல்லு. சப்த கன்னிகள். சப்த கன்னிகள். ஏதோ ஒரு கன்னி விடு. அப்புறம் பிறந்து தெய்வ கன்னிகள் பிறந்து நாங்கள் யாரிடம் அடைக்கலமாக இருக்கிறோம் தெரியுமா? முட்டை வைப்பியா? எங்களை பாதுகாப்பவர் யார் தெரியுமா? யாருக்கிட்ட நீங்க என்ன செய்வீங்க? உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறது யாரு? அடியே, நாங்கள் யாரிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறோம் தெரியுமா? தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவ கோமானாக விலகக்கூடிய இந்த தேவேந்திர மன்னனிடத்தில் நாங்கள் பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள். தேவேந்திர மன்னகிட்ட நீங்க போய் ஆட்டி காமிப்பீங்க. நாங்கள் பரதநாட்டியம் ஆடியம் என்றால் பதறிக்கிட்டு ஓடணும். ஆமா, 1000 கண்கள் பார்ப்பதற்கு வேண்டும். நாட்டிலே சிறந்தவர். நீ மட்டும் தூக்கி குடிச்சிட்டு நின்னு வையி, அவர் அந்த இடத்துலயே விழுந்து செத்துடுவார். உன்னுடைய அழகுல மயங்கி. அப்படி தெய்வ கன்னிகளாக நாங்கள் இருந்தாலும் அம்மம்மா மாதத்தில் ஒரு நாள் கோயில் அப்படியெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடாது. எந்த பொம்பளையா இருக்கிறேன்? மாதத்துக்கு ஒரு தடவை வரலாமா? அது இல்லடா, பொம்பளைக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா மாசத்துல ஒரு நாள். ஏன் மீது 2 நாள் இந்த லீவா? என்ன மாசத்துல ஒரு நாள்? பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து
மாதத்தில் ஒரு முறை நாங்கள் தெய்வ கண்கள் தெய்வ பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நூலேணி மார்க்கமாக பூலோகம் வருவோம். அந்த வித்தியாசம் நூலே நூலேணியிலே நீ ஒரு குசு விட்டாலே அது அதுக்கு வர முடியுமா? நூலேணி மார்க்கம் என்றால் ஆகாய மார்க்கமாக நீங்க எப்படி வேணா வரலாம். யாரு கண்ணுக்கும் தெரியாத வர்றது. லேசா வரும். நீங்க எப்படி பூமிக்கு வந்து என்ன செய்வீங்க? மாதத்தில் ஒரு நாள் பூமியில் வந்து நந்தவனத்தை எல்லாம் விளையாடி விட்டு ஜாலியாக மகிழ்ந்து விளையாடி விட்டு செல்வோம். நந்தவனத்துல வந்து அப்படி இன்றைக்கு நான் பூலோகம் போகணும். இன்னைக்கு மாசத்துல முதல் நாள். ஆமா, இன்னைக்கு மாசத்துல ஒரு நாள். அண்ணா ஏறலாமா? நான் ரெடி. நீ வாய பேசாம ஏறலாமா? நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? ஏறலாமா? நீ ரெடி என்ன சொல்லு. எதுக்கு? சின்ன புள்ளை நக்கிறவன நான் நினைக்கிறது பெருசா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய கணிப்பு தவறு போல. அது இல்ல. நூலேணி மார்க்கத்துல ஏறலாமா? நீ ஒரு அதுக்கு முன்பதாக ஒரு சேர்னா அப்படியா? யாராவது அக்கா ஒருத்தர் இருக்கிறா. ஆமா. யாரு அக்கா? எங்க அக்காலை கூட்டிட்டு அவ பேரு தெய்வமாதன். உங்க அக்கா இருக்கிறாளா? ஆமா. எங்க அக்காலை மறைத்து கொண்டு வா. இருவரும் நாங்க தேவலோகம் பூலோகம் போகணும். நான் போய் விழுட்டா உழுவுறியா? அங்கெல்லாம் உழுகாத. பைபாஸ்ல போய் விழுந்தீங்கன்னா கார் ரோட